சினிமான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து சண்முக பிரியன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் லவ் மேரேஜ். ஒரு பெரிய கதை இல்லாமல் சும்மா சாதாரணமாக ஒரு படம் எப்படி பண்ணலான்னா இப்படி பண்ணலாம். அதாவது படத்துடைய ஆரம்பத்தில் விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் நடக்குது. ஊரெல்லாம் பேனர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அப்போது ஒரு கேரக்டர் வந்து நிற்குது. விக்ரம் பிரபுடைய ஃப்ரெண்டு அப்படியே நின்று அப்படியே அந்த கேமராவை அந்த பேனரை பார்க்குறாரு. இவனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு இன்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணால் 33 வயசாகியும் பொண்ணு தேடி கிடைக்காத விக்ரம் பிரபுக்கு என்ன பண்ணுறாங்க, மதுரை பக்கம் உசிலம்பட்டியில் வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிற விக்ரம் பிரபுக்கு பொள்ளாச்சி பக்கம் வந்து பொண்ணு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு ஜாதியில், அதாவது இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. ஜாதி விட்டு ஜாதியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அங்கே வராங்க, பொள்ளாச்சி வராங்க பொண்ணு பார்க்குறதுக்கு. குடும்பமாக இங்கே வராங்க. வந்து இறங்கி பொண்ணு பார்க்குறாங்க. விக்ரம் பிரபுக்கு பொண்ணு பிடிச்சி போகுது. எல்லாம் பேசி முடித்து கை நினச்சி சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக மறுபடியும் அங்கேருந்து கிளம்பலான்னு போது பஸ்ஸு பிரேக் டவுனு. நைட்டு வந்து மெக்கானிக் வந்து பார்த்துட்டு வண்டி ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்ல அங்கேயே தங்கிடுறாங்க பொண்ணு வீட்லேயே. மறுநாள் காலையிலேருந்து பஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்தா மறுநாளும் முடியல. சரி எப்படியாவது நீ நைட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கொரோனா வந்து லாக்டவுன் போட்டுறாரு நம்ம மோடி. இனிமேல் லாக்டவுனு ஊருக்கே போக முடியாதுன்னு சொன்னோடனே பொண்ணு வீட்லேயே டேரா போட வேண்டிய சூழல் ஆகிடுது. 20 நாள் ஆகுது. 20 நாளில் என்னென்ன கலவரங்கள் நடக்குது. இப்படியான கலவரங்கள் நடந்துன்னு இருக்கும்போது அந்த விக்ரம் பிரபு வந்து உருகி அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி ஓடி போயிடுது. அப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வந்து விக்ரம் பிரபு குடும்பத்தை வந்து சண்டை போட்டு ஊரை விட்டு கிளம்புறாங்க. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு ஓடி போனாங்க. அந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்து விக்ரம் பிரபு மேலே ஒரு ஃபீலிங் லவ் வந்துடுது. அது உருகி காதலிக்க ஆரம்பிக்குது. முன்னாடி இவரே இவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு மறுபடியும் வந்து அந்த தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது பெரிய பொண்ணு, ஓடி போன பொண்ணு, அந்த காதலங்களுடைய எப்படி சேர்றாங்க. இதுதான் கதை. கிளைமேக்ஸில் வந்து விக்ரம் பிரபுக்கு சுபம்னு போட்டு தாலி கட்டி முடிச்சு கல்யாணத்தை 33 வயசில் ஒரு வழியாக முடிச்சிடறாரு. இதுதாங்க இந்த லவ் மேரேஜ் படத்தோடைய கதை. அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ண பொண்ணு ஓடி போய் தங்கச்சி வந்து இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான். இந்த கதையை வந்து எப்படி விக்ரம் பிரபு நம்பி பண்ணாருன்னு தெரியல. இருந்தாலும் படத்தில் காமெடின்ற பேரில் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ரமேஷ் திலக் வராரு. இந்த பக்கம் வந்து இவர் நம்ம நிறைய கேரக்டர் இருக்குது. இந்த மாதிரி வள கொலவலான்னு சொல்லிட்டு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிற கேரக்டர்கள் நிறைய இந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வில்லனாக வந்து நம்ம அருள்தாஸை காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே அருள்தாஸை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு சிரிப்பு வருது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வெறப்பான ஒரு மாமா இருப்பார்ல, எதுக்கத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பார். டீ ஊற்றா டீ சக்கரை அதிகமாகுதுன்னு கம்மியாக இருக்குதுன்னு சண்டை போடுவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க. இந்த படத்தை படமாக காட்டுறாரு. ஏன்னா விக்ரம் பிரபுவும் உடைய நடிப்பும் கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் நிற்குது படத்தில் இருந்து. தங்கச்சி கேரக்டர் பரவாயில்ல, அந்த லவ் பண்ணுற கேரக்டர் ஒரு சின்ன விஷயமா இருக்குது. பொண்ணுடைய அப்பா கேரக்டர் ஓகே, அவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்பா கேரக்டர் வந்து வழக்கம் போல் அப்பா தான் பையனை திட்டிட்டு ரொம்ப பெருசாலாம் திட்டுறது கிடையாது. சும்மா என்னடா வயசாச்சு கல்யாணம் ஆகலை இப்படின்ற மாதிரி தான். இந்த மாதிரியான ஒரு சர்வசாதாரணமான ஒரு படமாக, இசையும் எந்த விதத்துலையும் கை கொடுக்காம, பாடல்களும் கை கொடுக்காம, ஒரு லாக்டவுனில் அந்த எவ்வளோ விஷயங்கள் காட்டலாம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ நடக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. அதுக்காக இது சரக்கு கிடைக்கலன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே சாராயம் காய்ச்சி குடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து நம்ம படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவ்வளோ திரைக்கதை எழுதுறதுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. பொள்ளாச்சியில் எவ்வளோ விஷயங்கள் காட்டியிருக்கலாம், இந்த குடும்பத்துக்குள்ளேயும் எவ்வளோ விஷயங்கள் காட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே காட்டாமல் இயக்குனர் வந்து கொஞ்சம் திணறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு.